ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நாங்கள் சக்கரை பேசுகிறேன். வெல்கம் டு பிசி சேனல். இன்னைக்கு எபிசோட் நம்பர் 6. உன்கிட்ட இனிமே நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு கோவப்பட்ட பிரதாப் மறுநாளைக்கு மறுபடியும் கௌரிக்கு சேட் பண்ண ஆரம்பித்தான். ஆனால் அதுக்கு ரிப்ளை எதுவுமே வரவே இல்லை. என்னடா சொல்லிட்டு கால் பண்ணி பார்த்தா அவள் பிரதாப்போட நம்பரை பிளாக் பண்ணிட்டா. அச்சோ, என்னடா இவன் என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாளா? இதோ என் மேலே தப்பு இருக்கிற மாரி இவன் என்கிட்ட கோச்சிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் யோசிச்சிருந்தான். திரும்பி பிரதாப் இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து கௌரிக்கு மெசேஜ் பண்ணான். கௌரி பிரதாப் தான் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறன்னு தெரிஞ்சும் அவனுக்கு ரிப்ளை எதுவுமே பண்ணவே இல்லை. இது மூலிமா பிரதாப் ரொம்பவே கோபமானான். வருஷம் போய்கிட்டே இருந்தது. ஆனாலும் கௌரியை அவன் மறக்கவே இல்லை. சின்ன வயசில் காதலிச்சாலும் அவனுக்கு பெரிய வயசு ஆனதுக்கப்புறம் அது மூலிமா ரொம்ப மன கஷ்டம் வந்தது. அது எப்படின்னா, சிறு வயதில் ஆரம்பித்த ஒருதலை காதல்கள் கண்ணீரில் முடிவதில்லை. அதே காதல்கள் பெரிய வயது ஆனதுக்கப்புறம் கண்ணீரில் மட்டும் இல்லாமல் மன கஷ்டத்தோடு சேர்ந்து வருகிறது. இப்படி போன பிரதாப்போட வாழ்க்கை ரொம்பவே சோகமாக போயிட்டு இருந்தது. அவனை எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கிறான் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அவன் சித்திக்கு மட்டும் தெரியும் பிரதாப்போட விஷயம். சித்தி ஒரு நாள் பிரதாப்பை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. பிரதாப்பும் வீட்டுக்கு போனான். என்னடா பிரதாப் ரொம்ப சோகமாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சித்தி, நான் ஒன்றும் சோகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் சொன்னான். ஏய், எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். நீ ரொம்பவே சோகமாக இருக்கிற, ஆனால் அதை வெளிக்காட்டிக்க மாட்டேற அப்படின்னு சித்தி சொன்னாங்க. இல்லை சித்தி, நான் சோகமாக இருக்கணும்? என்னை பார்த்தா அப்படியா இருக்கு? நான் ஏன் சோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக சித்திக்கிட்ட பேச ஆரம்பித்தான். சித்திக்கு அப்பயே புரிய ஆரம்பிச்சுது, இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதனால தான் இதுமாரி பேசுகிறான் நம்ம கிட்ட அப்படின்னு சித்தி நினச்சாங்க. ஏய், நீ ஒன்றும் சோகமாலாம் இல்லை, நான் ஜஸ்ட் உன்கிட்ட ஜென்ரலாக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அவனை சமாதானம் ஆக்குனாங்க. கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பாடு சாப்பிடும்போது, ஏ பிரதாப், உன்னோட லைஃப்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நல்லா போகுது சித்தி, இப்போது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், அதனால் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு அப்படின்னு பிரதாப் சொன்னான். ஸ்டடீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொன்னாங்க. சரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் சொன்னான். பிரதாப்பும் சித்தியும் தூங்க ஆரம்பித்தாங்க. தூங்கும்போது பிரதாப், நம்ம இன்னைக்கு சித்திக்கிட்ட கோவமாக தான் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தான். அப்போது கௌரியை பற்றி அவனுக்கு ஞாபகம் வந்தது. இந்த நேரத்தில் கௌரி என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிருந்தான். சரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் கௌரிக்கு மெசேஜ் பண்ணான். ஆனால் அதுக்கு ரிப்ளை எதுவுமே வரலை. சரி, நம்ம வாட்ஸ்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணான். வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு டிக் தான் வந்தது. இன்னும் நம்மளை பிளாக் பண்ணி தான் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் ரொம்ப கோவமானான். அதே கோவத்தோட தூங்கிட்டான். காலையில் எழுந்தோடனே சித்தி கௌரி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அவன் என்னடா 12th முடிச்சிட்டா, காலேஜுக்கு போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொன்னாங்க. எந்த காலேஜ் தெரியலடா, இப்போ தான் அப்ளிகேஷன் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொன்னாங்க. சரி ஓகேடா பிரதாப், நைட்டு உங்கள் தாய் மாமா வீட்டுக்கு போகலாம், உங்கள் மாமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொன்னாங்க. என்னது, மாமா வீட்டுக்கா? ஐயோ, அங்கே கௌரி இருப்பாளே, அவளை பார்த்தனா நம்மளுக்கு மறுபடியும் அதே ஃபீல் வந்துடும், அதனால் நம்ம ஒருவருக்கு அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் யோசித்தான். என்னடா யோசிக்கிற, நம்ம போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி ஒரு மாதிரி கம்பல் பண்ணி அவனை கூப்பிட்டாங்க. பிரதாப் ரொம்ப யோசித்தான். நீ ரொம்ப யோசிக்காத, நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அவனை கூப்பிட்டாங்க. சரி சித்தி, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் சொன்னான். பிரதாப்பும் அவங்க சித்தியும் மாமா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போது கௌரி வாசல்லே நின்று இருந்தா. கௌரி வாசல்லே நிற்கும் போது பிரதாப் பார்த்துட்டான். பிரதாப் கௌரியை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போது அவனுக்கு பழைய நினைவுகளாக வந்தது. நிறைய லவ்வும் கொஞ்சம் கோபமாகவும் இருந்தான்.